Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கேரள மாநிலம் இடுக்கி அருகே வட்டவாடா வனப்பகுதியில் பாறையில் இருந்து விழுந்த பெண் படுகாயமடைந்த நிலையில் சாலை வசதி இல்லாததால் 5 கிலோமீட்டர் தூரம் தொட்டில் கட்டி தூக்கிச் சென்ற அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். கேரள மாநிலம் இடுக்கியில் பாறையிலிருந்து விழுந்த பெண் படுகாயம் அடைந்து சாலை வசதி இல்லாததால் தொட்டில் கட்டி தூக்கிச் சென்ற ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த கிராமத்திற்கு மேலும் என்னென்ன வசதிகள் தேவைப்படுகிறது, அவர்களுடைய பிரச்சனைகள் என்ன, சொல்லுங்க. மோகன், கேரள மாநிலம் இடுக்கி அருகே வட்டவாடா பகுதி என்பது ஒரு அடர்ந்த வனப்பகுதி. அதிலும் வல்சப்பட்டி பழங்குடியின கிராமத்தில் நூற்றுக்கணக்கான பழங்குடியின மக்கள் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். ஆனால் இந்த கிராம பகுதியில் வசிக்கும் அந்த நூற்றுக்கணக்கான பழங்குடியின குடும்பங்களும் அவர்களது அத்தியாவசிய தேவைக்கு காந்தலூர் போன்ற பகுதிகளுக்கு தான் வர வேண்டும். அங்குதான் ஒரு கிராமமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக இவர்கள் நோய்வாய்ப்பட்டாலோ அல்லது திடீரென விழுந்து விபத்துகள் ஏற்பட்டாலோ அவர்களை ஊசி மூலம் தூக்கி கொண்டு வரும் சூழல் கடந்த 6 வருடங்களாக ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு கடந்த 2019 வருடத்துக்கு முன்பாக இந்த பகுதியில் சாலை என்பது அமைக்கப்பட்டிருந்தன. ஆனால் 2019 வருடம் ஏற்பட்ட கனமழையின் போது இந்த சாலை என்பது முழுவதுமாக சேதமடைந்த நிலையில் அதன் பிறகு சாலை போடுவது தொடர்ச்சியாக வனத்துறை திட்டத்தை தடுத்து வருவதாக கூறப்படுகிறது. வருவாய்த்துறையினர் காந்தலூர் பகுதியிலிருந்து வல்சப்பட்டி பகுதிக்கு சாலை அமைக்க தொடர்ச்சியாக முயற்சிகள் என்பது எடுத்து வரும் நிலையில் வனத்துறையினர் வனப்பகுதிக்கு சாலை அமைக்க விடமாட்டோம் என கூறி தடுப்பதற்காக அங்கிருக்கும் மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். இந்த நிலையில்தான் தற்பொழுது அந்த வனப்பகுதியில் விறகு சேகரிக்க ஒரு காந்திமதி என ஒரு பெண்மணி சென்றார். அவர் திடீரென பாறை இடுக்கில் விழுந்து படுகாயம் என்பது அடைந்தார். அவரை தூக்கி ஆட்சியரான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாலை வசதி இல்லாத நிலையில் அங்கிருக்கும் 100 மக்கள் அவர்களை சுற்றல் மூலம் கட்டி தூக்கி வரும் ஒரு காட்சி தான் மிகவும் ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. ஏனென்றால் மாநிலம் கேரளா என தற்பொழுது மாறுபட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் இது போன்ற காட்சிகள் ஒவ்வொரு நெட்டிசன்களையும் தற்பொழுது ஒரு அதிர்ச்சிக்குள் ஆக்கும் ஒரு நிலைக்கு தற்பொழுது தள்ளப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் கடவுளின் சொந்த பூமி, அதே போன்று நம்பர் 1 மாநிலமாக கேரள மாநிலம் இருப்பதாக அரசு கூறி வரும் இந்த நிலையில் இது போன்ற காட்சிகள் மிகப்பெரிய பேசும் பொருளாக தற்பொழுது மாறியிருக்கிறது. இதை பல நெட்டிசன்களும் தற்பொழுது கலாய்த்து வருகின்றனர். இந்த நிலையில் உடனே அந்த பகுதியில் சாலை அமைக்க வேண்டும் எனவும் இந்த காட்சி வைரலாக தொடர்ந்து கேரளா முழுவதும் இருக்கும் மக்கள் தற்பொழுது கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர். வரும் நேரங்களில் இனி இது போன்ற காலங்களில் ஒரு நிகழ்வு என்பது நிகழக்கூடாது. அனைத்து பகுதிகளிலும் சாலை வசதி என்பது அமைத்துக் கொடுக்க வேண்டும். அதே போன்று வல்சப்பட்டி கிராம பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு அடிப்படை வசதிகளையும் உடனே ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை ஒட்டுமொத்த சமூக வள நெட்டிசன்களும் தெரிவித்துக் கொண்டு மக்கள் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. மோகன், ரமேஷ்குமார், பூர்வ குடிகளாக மலை கிராமங்களில் வசித்து வரக்கூடிய மக்களுக்கு சாலை வசதி ஏற்படுத்தி தருவதற்கு வனத்துறை எதனால் அனுமதி மறுக்கிறார்கள்? மோகன், கடந்த 2019 வருடத்துக்கு முன்பாக இந்த பகுதியில் என்பது சாலை அமைக்கப்பட்டிருந்தன. ஆனால் 2019 வருடம் அங்கு சாலை என்பது அந்த மழையின் பொழுது மிகவும் சேதமடைந்தது. அதனை தொடர்ந்துதான் மக்கள் வனத்துறை வருவாய்த்துறை மூலம் ஒரு முயற்சி என்பது மேற்கொள்கின்றனர். இந்த பகுதியில் சாலை என்பது அமைக்க வேண்டும் என பல கட்ட போராட்டங்கள் என்பது நடத்தி வருகின்றனர். ஆனால் வனப்பகுதிக்கு நாங்கள் சாலை அமைக்க அனுமதிக்க மாட்டோம், எங்களுக்கு இந்த பகுதி என்பது ஒரு சூழியல் தாங்கு மண்டல பகுதியாக மாறி இருக்கிறது. அவ்வாறு இருக்கும் பொழுது நாம் சாலை அமைக்கும் பொழுது மேலும் அந்த சூழியல் தாங்கு மண்டலத்துக்கு பேராபத்து ஏற்படும் எனவும் அதை போன்று இந்த பகுதிகளில் வனப்பகுதிக்கு சாலை அமைக்க நாங்கள் விடமாட்டோம், அதே போன்று மின்சாரம் போன்ற அடிப்படை வசதிகளையும் ஏற்படுத்தது அனுமதி என்பது வழங்க மாட்டோம் என தொடர்ச்சியாக வனத்துறை ஒரு எதிர்ப்பை காட்டி வருகிறது. இதனை தொடர்ந்துதான் மக்கள் பல என்பது நடத்தி வருகின்றனர். இந்த வருஷம்
பழங்குடியின கிராமத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் வசிக்கின்றவர்களுக்கு அடிப்படை வசதிகள் உடனே ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனவும், தொடர்ச்சியாக சாலை வசதி மிகவும் முக்கியமாக அத்தியாவசிய தேவைக்கு சாலை வசதி எங்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்த நிலையிலும் வனத்துறை தங்கள் இந்த பகுதியில், அதாவது சூழியல் தாங்கு மண்டலமாக ஒரு பசுமை பகுதியாக இருக்கும் இந்த பகுதியை சாலை அமைத்தால் அது மேலும் அந்த பசுமை அவர்களிடம் குறிப்பாக சூழியல் தாங்கு மண்டலம் பகுதியாக இருக்கும் இந்த பகுதியில் அமைத்தால் அது நாளைக்கு வேறு விதமான பிரச்சனை ஏற்படும் என காரணத்தை காட்டி தொடர்ச்சியாக வனத்துறையினர் அனுமதி என்பது மறுத்து வருகின்றனர். இந்த அனுமதி மறுக்கப்பட்டதை தொடர்ந்துதான் பகுதி மக்கள் மிகவும் தற்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அந்த பாதிப்புக்குள்ளான ஒரு இருக்கிறது. இந்த காட்சி வெளியான நிலையிலிருந்து தொடர்ச்சியாக தேசமாகவும் இந்த காட்சி மாறி இருக்கிறது. ஒவ்வொரு சமூக தளங்களில் இந்த காட்சிகள் வைரலாக நெட்டிசன்களும் தற்பொழுது அரசை எதிரான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும் ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு மக்களும் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றனர். வனத்துறையும் சரிதான், வருவாய்த்துறையும் மக்களின் அடிப்படை தேவைக்காகவும் வசதியை ஏற்படுத்தி கொடுத்தவும் அவர்கள் முன்வர வேண்டும் எனவும் இந்த மக்கள் ஒரு கோரிக்கையாகவே முன்வைக்கின்றனர். மோகன், விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.